ஆகமன காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான பிரசங்கம். இன்னல்களினால் ஏற்படும் நன்மைகள் பேரில் அச்சிஸ்டர் அல்போன்ஸ் மேரி லிகோரியார் நிகழ்த்திய தியான பிரசங்கம். அருளப்புரோவெனில் சிறையில் இருந்தபோது கிறிஸ்துநாதருடைய அதிசயத்திற்குரிய செயல்களைப் பற்றி கேள்விப்பட்டார். இன்னல்களின் போது சர்வேஸ்வரன் தமக்கு பிரியமுள்ள ஆன்மாக்களை மாபெரும் தேவ வரப்பிரசாதங்களால் வளப்படுத்தி செழிப்புள்ளவைகளாக்குகின்றார். இதோ சிறையில் இருக்கும்போது ஸ்நாபகர்லப்பர் திவ்ய சேசு கிறிஸ்துநாதருடைய செயல்களைப் பற்றி கேள்விப்பட்டார். இன்னல்களினால் ஏற்படும் நன்மைகள் உண்மையிலேயே மகா பெரியவையாயிருக்கின்றன. நமக்கு துர்ப்பாக்கியம் ஏற்பட வேண்டும் என்பதை ஆசிக்காதவராக நம்முடைய நலனை விரும்பியே சர்வேஸ்வரன் நமக்கு இன்னல்களை அனுப்புகிறார். ஆகையால் நமக்கு துன்பம் வரும்போது அதை நன்றெறிதலோடு அரவணைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் அப்போது கட்டாயமாக நாம் சர்வேஸ்வரனுடைய திருச்சித்தத்திற்கு நம்மை கையளிப்பதுடன் கூட அதற்காக நாம் கட்டாயமாக அகமகிழவும் வேண்டும். ஏனெனில் சர்வேஸ்வரன் நமக்கு துன்பங்களை அனுப்பும்போது அவர் நம்மை அவருடைய திவ்யகுமாரனை நடத்தியது போலவே நம்மையும் நடத்துகிறார் என்று எண்ணி அகமகிழ வேண்டும். அதாவது சர்வேஸ்வரன் அவருடைய திவ்யகுமாரன் சேசு கிறிஸ்துநாதரின் உலக ஜீவியம் முழுவதும் துன்பங்களால் நிறைந்திருக்கும்படியாக திருவுளம் கொண்டார். முதல் தியான கருத்தாக இன்னல்களிலிருந்து நாம் அடையும் நன்மைகளை பற்றி சிந்திப்போம். 2ஆம் தியான கருத்தாக நாம் அந்த இன்னல்களை கட்டாயமாக ஏற்று அனுபவிக்க வேண்டிய விதத்தை பற்றி பார்ப்போம். முதல் தியான கருத்து, இன்னல்களிலிருந்து நாம் அடையும் மாபெரும் நன்மைகள் பேரில். பரீட்சிக்கப்படாதவன் என்ன அறிவான்? அநேக காரியங்களில் பரீட்சை உள்ளவன் அநேகமானவைகளை யோசிப்பான். அநேகம் கற்றறிந்தவன் புத்திசாலித்தனமாய் பேசுவான் என்று சர்வப்பிரசங்க ஆகமத்தில் வாசிக்கிறோம். செல்வ வளத்தில் இருப்பவர்கள், துன்பத்தை பற்றிய எந்த அனுபவமும் இல்லாதவர்கள், அவருடைய ஆன்மாக்களின் நிலையை பற்றி ஒன்றையும் அறியாமல் இருப்பார்கள். முதலாவதாக, செல்வ வளமையால் மூடப்பட்டிருந்த கண்களை இன்னல்களானது திறந்துவிடும். நமது ஆண்டவர் காட்சியளித்த பிறகு அச்சிஸ்டர் சின்னப்பர் குருடராயிருந்தார். அவர் குருடராயிருந்தபோது அதுவரை அவர் விசுவசித்திருந்த தப்பறைகளை உணர்ந்தார். பாபிலோனில் சிறைப்பட்டிருந்த போது மனாசே அரசன் சிரேசனிடம் தஞ்சம் அடைந்தான். தன் பாவங்களை உணர்ந்தான். அவற்றிற்காக தபசு செய்தான். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தவம் பண்ணினான் என்று 2ஆம் நாளாகமத்தில் வாசிக்கிறோம். ஊதாரி மைந்தன் பன்றிகளின் உணவான கோதுகளால் பசியாறும்படியாக உந்தப்பட்ட தனது நிர்பாக்கிய நிலைமையை கண்டு உணர்ந்து, நான் எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் என்று கூறுவான். 2ஆவதாக, இன்னல்கள் நம் இருதயத்திலிருந்து உலக காரியங்கள் மீதான சகல பற்றுதல்களையும் அகற்றிவிடும். தாய்மார்கள் தங்கள் மார்பில் கசப்பான காடியை நனைத்து குழந்தைகளுக்கு பால் குடிப்பதை மறக்கச் செய்வார்கள். வளர்ந்த குழந்தைகளுக்கு இவ்விதமாக திட உணவை உண்பதற்கு பழக்கி விடுவார்கள். இதே விதமாகத்தான் சர்வேஸ்வரன் உலகப் பொருட்களில் இருந்து நம்மை பிரிக்கும்படியாக அவற்றுடன் கசப்பானவற்றை கலந்து வைக்கிறார். அந்த கசப்பை அனுபவித்த பிறகு நமக்கு அவற்றின் மேல் பிரியமில்லாமல் போகும். நம் பற்றுதலை மோட்ச காரியங்களின் மேல் வைப்போம். நம்மை ஒருபோதும் ஏமாற்றாத மதுர தன்மையுடன் விளங்கும் இன்னொரு பேரின்ப பாக்கியத்தை நாம் எப்போதும் தேடும்படியாக சர்வேஸ்வரன் உலக இன்பங்களில் கசப்பை கலந்து விடுகிறார் என்று அச்சிஸ்டர் அகுஸ்தினார் கூறுகின்றார். 3ஆவதாக, செல்வ வளமையில் ஜீவிப்பவர்களை தொல்லை தருகிற அநேக சோதனைகள் அலைக்கழிக்கின்றன. ஆங்காரத்தினுடையும் வீண் மகிமையினுடையும் சோதனைகள் அலைக்கழிக்கின்றன. மாபெரும் ஆஸ்திகள், மாபெரும் உலக மகிமைகள், மாபெரும் உலக இன்பங்கள் ஆகியவற்றை சேகரிப்பதன் பேரிலான ஆவல்கள் அவர்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும். ஆனால் இத்தகைய சோதனைகளில் இருந்து இன்னல்கள் நம்மை விடுவித்து ஆண்டவர் எந்த நிலைமையில் நம்மை வைத்திருக்கிறாரோ அந்நிலைமையிலேயே தாழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் ஜீவிக்கச் செய்யும். ஆதலால் தான் அப்போஸ்தலரான சின்னப்பர் நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது இவ்வுலகத்தோடு கூட
நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு ஆண்டவராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்று அறிவுறுத்துகின்றார். நான்காவதாக, இன்னல்கள் மூலமாக நாம் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கான பரிகாரத்தை நாமவே ஏற்று செய்கிற தபசின் அலுவல்கள் மூலமாக கூடுதல் ஏற்புடைய விதமாக செய்கிறோம். அதாவது நமக்கு வரும் இன்னல்களை பொறுமையுடன் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது அவை தபசின் அலுவல்களாக மாறுகின்றன. சர்வேஸ்வரன் ஒரு மருத்துவர் என்பதையும் இன்னல்கள் வணக்கத்திற்குரிய மருந்து என்பதையும் நிச்சயித்திரு என்ற அகுஸ்தினார் கூறுகின்றார். ஓ, நம் பாவங்களால் ஏற்பட்ட காயங்களை ஆற்றக்கூடிய எத்தகைய மாபெரும் தவறாத வல்லமையை இன்னல்கள் கொண்டிருக்கின்றன. ஆகையால் அதே பரிசுத்த வேதபாரகர் இன்னல்களை அனுப்பியதற்காக சுரேசனிடம் முறையிடுகிற பாவியை கடிந்து கொள்கிறார். நீ ஏன் முறையிடுகிறாய்? நீ துன்புறுவது ஒரு தண்டனை அல்ல, மாறாக அது ஒரு நோய் தீர்க்கும் மருந்து என்று கூறுகின்றார். இன்னல்களால் சர்வேஸ்வரன் திருத்துகிற மனிதர்களை பாக்கியமான மனிதர்கள் என்று யோபு அழைக்கிறார். ஏனெனில் சர்வேஸ்வரன் எந்த கரங்களால் அவர்களை அடித்து காயப்படுத்துகிறாரோ அதே கரங்களால் அவர்களை குணப்படுத்துகிறார். தேவனால் தண்டிக்கப்படுகிற மனிதன் பாக்கியவான், ஏனெனில் அவர் காயப்படுத்தியும் பிறகு காயம் கட்டுகிறார், அவர் அடித்தும் பிறகு அவருடைய கைகளே ஆற்றுகின்றன என்று யோபாகமத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தான் சின்னப்பர் துன்பங்களிலே முதலாய் மேன்மை பாராட்டுகிறோம் என்று கூறுகின்றார். ஐந்தாவதாக, சர்வேஸ்வரன் மட்டுமே நம் துயரங்களிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியவர், விடுவிக்க மனதாயிருக்கிறவர் என்கிற சத்தியத்தின் பேரில் உறுதியான நம்பிக்கையை நம்மிடம் இன்னல்கள் ஏற்படுத்துவதுடன் கூட ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்டு அவரிடம் தஞ்சம் அடையும்படியாக நம்மை நிர்பந்தமும் செய்கின்றன. இஸ்ராயேல் மக்கள் தம் உபத்திரவத்தில் நல்லுணர்வை அடைந்து காலையில்தானே நம்மை சரணடைய கிளம்பி வாருங்கள் என்று ஓசையாகமத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தான் துயரப்படுகிறவர்களை பார்த்து நமது ஆண்டவர், வருந்தி சுமை சுமந்திருக்கிறவர்களாகிய நீங்கள் எல்லோரும் என் அண்டையில் வாருங்கள், நான் உங்களை தேற்றுவேன் என்று கூறுகின்றார். எனவேதான் தாவீது அரசர் துன்ப நேரத்தில் உதவி செய்கிறவர் என்று ஆண்டவரை அழைக்கிறார். மேலும் யூதர்கள் எதிரிகளால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்ட போது ஆண்டவரை பற்றி நினைவு கூர்ந்தவர்களாக அவரிடம் திரும்பி வந்தனர் என்று சங்கீத ஆசிரியர் கூறுகின்றார். ஆறாவதாக, இன்னல்கள் தாழ்ச்சி, பொறுமை என்கிற புண்ணியங்களையும் எல்லாவற்றையும் சர்வேஸ்வரனுடைய திருச்சித்தத்திற்கு கையளிப்பதற்கு தேவையான நல்ல மனதையும் அனுசரிப்பதற்கான சந்தர்ப்பங்களை நமக்கு அளிப்பதன் மூலமாக சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த சன்னிதானத்தின் முன்பாக மாபெரும் பேர்பலன்களை சம்பாதிப்பதில் நமக்கு உதவுகின்றன. வணக்கத்துக்குரிய அபிலா அருளப்பர் துன்ப நேரத்தில் ஆண்டவர் சுதிக்கப்படுவாராக என்கிற ஒரு மனவலிய ஜெபம் செல்வ வளமையில் செய்யப்படுகிற 1000 நல்ல அலுவல்களை விட அதிக மதிப்புடையது என்று கூறுகின்றார். வேத சாட்சியுடைய போராட்டங்களை எடுத்துவிட்டால் அவற்றுடன் கூட அவருடைய வேத சாட்சிய கிரீடங்களையும் எடுத்துக்கொள்ள நேரிடும் என்று அம்புரோஸ் கூறுகின்றார். ஓ, அவமானங்களையும் நிந்தைகளையும் வறுமையையும் நோயையும் பொறுமையாக அனுபவிப்பதன் மூலமாக எத்தகைய மாபெரும் பேர்பலன்களுடைய பொக்கிஷ திரவியத்தை ஒருவன் சம்பாதிக்கக்கூடும். மனிதர்களுடைய நிந்தை அவமானங்கள் அச்சிஷ்டர்களுடைய ஆவல்களின் மாபெரும் நோக்கங்களாக இருந்தன. ஆண்டவர் பேரிலுள்ள சிநேகத்தினால் அவர்கள் மனிதர்களால் அருவறுத்து வெறுக்கப்படும்படி அச்சிஷ்டவர்கள் எப்போதும் ஆசித்து தேடினார்கள். அதன் மூலமாக அவர்கள் ஆண்டவரைப் போல் எல்லோராலும் வெறுக்கப்பட்டனர். தரித்திர வறுமையின் சகல அசௌகரியங்களையும் பொறுமையாக அனுபவிப்பதன் மூலமாக எத்தகைய மாபெரும் பேர்பலன்களை சம்பாதிக்க முடியும். பிரான்சிஸ் அசிசியார், என் தேவனே என் எல்லாமுமே என்று கூறுகின்றார். பிரான்சிஸ் அசிசியார் தமது உன்னதமான பக்தி பற்றுதலின் உணர்வை வெளிப்படுத்தியதில் உலக அரசர்கள் எல்லோரையும் விட அதிக உண்மையான செல்வ வளங்களை அனுபவித்தார் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். இங்கு பூமியில் நமக்கு எவ்வளவு குறைவாயிருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக நம் மோட்சத்தில் அனுபவிப்போம் என்ற அவிலாத்தரசமாள் மாபெரும் உண்மையை கூறுகின்றார். என் திவ்ய சேசுவே, தேவரீர் மட்டுமே எனக்கு போதும் என்று தன் இருதயத்திலிருந்து கூறக்கூடிய ஒருவன், ஓ எவ்வளவு பாக்கியமான மனிதன்! ஏழ்மையில் இருப்பதால் உன்னையே ஒரு நிர்பாக்கியனாக கருதினால் உண்மையிலேயே நீ ஒரு துயரத்திற்குரியவன், கண்ணீர்களுக்கு தகுதியானவன். அதற்கு காரணம் உன் ஏழ்மை அல்ல, ஆனால் அதற்கான காரணம் ஏழையாக இருப்பதால் நீ உன் ஏழ்மையை அரவணைக்கவில்லை, உன்னையே பாக்கியவானாக கருதவில்லை என்ற கிறிஸ்தோஸ்தமர்லப்பர் அறிவுறுத்துகின்றார்.
வியாதியின் கொடிய வேதனை நிறைந்த உபத்திரவங்களை பொறுமையுடன் அனுபவிப்பதன் மூலமாக மோட்சத்தில் நமக்காக ஆயத்தம் செய்யப்படும் கிரீடத்தின் மாபெரும் பகுதியை விட கூடுதல் அதிகமான பாகம் பூர்த்தி செய்யப்பட்டு விடுகிறது. நோயாளிகள் சில சமயங்களில் வியாதியின் போது அவர்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை என்று முறையிடுகின்றனர். ஆனால் அவர்கள் அவ்விதம் கூறுவது தவறு. அவருடைய பலவீனத்தில் அவர்களால் எல்லா காரியங்களும் செய்யக்கூடும். அவருடைய துன்பங்களை சமாதானத்துடனும் அமைந்த மனதுடனும் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவர்களால் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடும். கிறிஸ்துநாதரின் சிலுவை மோட்சத்தின் திறவுகோலாக இருக்கிறது என்று கிறிஸ்தோஸ்தமர் லப்பர் கூறுகின்றார். திவ்யசேஷநாத சுவாமிக்காக தொடர்ந்து இடைவிடாமல் துன்புறுவதுதான் அச்சிஷ்டவர்களுடைய அறிவியலாக இருக்கிறது. இவ்விதமாக விரைவிலேயே நாம் அச்சிஷ்டவர்களாகலாம் என்று கூறுவதை அச்சிஸ்டர் பிரான்சிஸ் சலீசியார் வழக்கத்தில் கொண்டிருந்தார். சுரேஸ்வரன் துன்பங்களால் தமது ஊழியர்கள் யார் என்பதை நிரூபிக்கின்றார். தமக்கு ஏற்புடையவர்களை கண்டடைகின்றார். சுரேஸ்வரன் அவர்களை பரீட்சித்து பாத்திரவான்களாக கண்டார் என்று ஞானாகமத்தில் வாசிக்கிறோம். அச்சிஸ்டர் சின்னப்பர் இதை பற்றியே ஆண்டவர் தாம் சிநேகிக்கிறவனை தண்டிக்கிறார், தாம் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிற எவனையும் பிரம்பால் அடிக்கிறார் என்று எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் கூறுகின்றார். ஆகவே தான் ஆண்டவர் அச்சிஸ்டர் தெரசம்மாளிடம் ஒரு சமயம், என் பிதாவிற்கு மிக பிரியமான ஆன்மாக்கள் மகா கொடிய துன்ப உபத்திரவங்களை அனுபவிப்பார்கள் என்பதை நிச்சயித்திரு என்று கூறினார். அதனால் யோபு மகாத்மா, கடவுள் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற தேவையில்லையா என்று தன் மனைவிடம் கேட்கிறார். எனவே பூமியின் சகல நன்மைகளையும் சுரேசனிடமிருந்து சந்தோஷமாக பெற்றுக்கொண்ட நாம் இவ்வுலக ஆசைகளை விட அதிக நன்மையை நமக்கு பயக்கக்கூடிய துன்ப உபத்திரவங்களை ஏன் அதிக சந்தோஷத்துடன் சுரேசனிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடாது? ஒரு தீச்சுவாலை காற்றினால் அதிகரிப்பது போல் துன்ப உபத்திரவங்களால் நசுக்கப்படும் போது ஒரு ஆன்மா அதிக உத்தமதனத்தை அடைகிறது என்று அச்சர் கிரகோரியார் கூறுகின்றார். சுரேஸ்வரனை நிந்திக்கும்படியான சோதனைகள் மூலம் பசாசினால் வலுவந்தமாக நிர்பந்திக்கப்படுவதுதான் பரிசுத்த ஆன்மாக்களுக்கு மகா கொடூரமான துன்ப உபத்திரவங்களாக இருக்கும். ஆனால் அவற்றை பொறுமையுடன் ஏற்று சுரேஸ்வரனை உதவி பெறும்படியாக அவரை நோக்கி திரும்புவதால் அவற்றை மேற்கொண்டு அகற்றி விடுகிறவர்கள் மாபெரும் பேறுபலனை பெற்றுக் கொள்வார்கள். சுரேஸ்வரன் பிரமாணிக்கமுள்ளவர். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடார். ஆனால் நீங்கள் சோதனையை தாங்கும்படி சோதனையோடு வழியும் பண்ணுவார் என்று அச்சிஸ்டர் சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நிருபத்தில் கூறுகின்றார். சோதனைகளால் நாம் அலைக்கழிக்கப்படுவதற்கு சுரேஸ்வரன் அனுமதிக்கிறார். நாம் அந்த சோதனைகளை விளக்கும் போது மாபெரும் பேர்பலனை பெற்றுக்கொள்ளும்படியாகவே அவை நம்மை அலைக்கழிப்பதற்கு சுரேஸ்வரன் அனுமதிக்கிறார். அழுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று ஆண்டவர் தாமே கூறுகிறதை அச்சிஷ்ட மத்திய சுசேஷத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் உண்மையில் பாக்கியவான்கள், ஏனெனில் அச்சிஸ்டர் சின்னப்பர் கூறுவது போல் நம் மின்னல்கள் அவை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நித்திய மோட்சத்தின் பேரின்ப மகிமைக்கு முன்பாக மிக லேசானவையாகவும் க்ஷண நேரத்தில் வந்து மறையக்கூடியவையாகவும் இருக்கின்றன. ஏனெனில் இம்மையில் இலகுவாயும் ஒரு நொடிப்பொழுதுக்கு மாத்திரம் இருக்கிற நமது துன்பமானது நித்திய கணத்தை உடைய மகிமை பிரதாப மகத்துவத்தை அளவின்றி பெருவிக்கும் என்ற சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபத்தில் கூறுகிறார். அப்படி என்றால் இன்னல்களை சமாதானத்துடன் ஏற்று அனுபவிக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏனெனில் சர்வேஸ்வரனுடைய திருச்சித்தத்திற்கு உன்னை கையளித்து இன்னல்களை ஏற்றுக்கொண்டால் மாபெரும் பேர்பலனை அடைந்து கொள்வாய். ஆனால் தயங்கியபடி அவற்றை நீ ஏற்றுக்கொண்டால் உன் துயரத்தை அகற்றுவதற்கு பதிலாக அதிகரித்து விடுவாய் என்று கிறிஸ்தோஸ்தமர் லப்பர் கூறுகின்றார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆசித்தால் கட்டாயமாக நாம் சோதனைகளுக்கு நம்மை கையளிக்க வேண்டும். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் சுரேஸ்வரனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் நடபடியாகமத்தில் வாசிக்கிறோம். மோட்சமானது ஏழைகளுடையும் துன்புறுத்தப்படுகிறவர்களுடையும் தாழ்ச்சியுள்ளவர்களுடையும் உபாதிக்கப்படுகிறவர்களுடையும் ராஜ்யமாக இருக்கிறது என்று சுரேஸ்வரனுடைய மாபெரும் பரிசுத்த ஊழியர் கூறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். எனவே தேவசித்தத்தை நிறைவேற்றி வாக்கு திட்டத்தை கை கொள்ளும்படியாக பொறுமை உங்களுக்கு அவசரமாயிருக்கிறது என்ற சின்னப்பர் அறிவுறுத்துவதை எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் வாசிக்கிறோம். இன்னல்களை பற்றி கூறும்போது அச்சிஸ்டர் சிப்ரியான் மோட்சம் தம்மிடம் வரவேற்கிற அச்சிஷ்டவர்களுக்கு இந்த இன்னல்கள் எல்லாம் என்னவா இருக்கின்றன? நித்திய மோட்சத்துடைய சகல நன்மைகளும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு இந்த உலக ஜீவித்தின் குறுகிய கால இன்னல்களும் துன்பங்களும் அதிகப்படியானவையாக இருக்குமா என்று ஆச்சரியத்துடன் உணவுகின்றார்.
இறுதியாக பரலோகத்திலிருந்து நமக்கு அனுப்பப்படுகிற தண்டனைகள் நம்மை காயப்படுத்துவதற்காக அல்லாமல் நமது நன்மைக்காகவே அனுப்பப்படுகின்றன. நாம் படுகிற வேதனைகள் நாம் செய்த பாவங்களினும் சொற்பம் என்றும், தேவன் ஊழியர்களை தண்டிக்கிறது போல் நம்மை தண்டிக்கிற தண்டனைகள் நம்மை அழிப்பதற்கல்ல, நம்மை சீர்படுத்துவதற்கே நேரிட்டிருக்கின்றன என்றும் எண்ணிக்கொள்ள கடவோம் என்று யூதித்தாகமத்தில் வாசிக்கிறோம். பாவியை தண்டிக்காவிடில் அவன் மேல் சர்வேஸ்வரன் கோபமாயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அகஸ்தினார் கூறுகின்றார். நாம் இன்னல்களில் இருக்கும் ஒரு பாவியை பார்க்கும்போது மறு உலகத்தில் அவன் மீது இரக்கம் கொள்வதற்கு சர்வேஸ்வரன் சித்தமாயிருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறோம். அதாவது அவனுக்கு மறு உலகில் அளிக்கப்பட வேண்டிய நித்திய தண்டனைக்கு பதிலாக உலகத்திலேயே அவனை தண்டிப்பதற்கு ஆண்டவர் திருவுளம் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆனால் ஆண்டவரால் இந்த உலகத்தில் தண்டிக்கப்படாத பாவியோ நிர்பாக்கிய பாவியா இருக்கிறான். உலகத்தில் தண்டிக்கப்படாத மனிதர்கள் பேரில் சர்வேஸ்வரன் அவர்களுக்கான தமது சாபத்தை திரவியமாக சேர்த்து வைத்திருக்கிறார். நித்திய துப்புரவு தண்டனையை அவர்களுக்காக மறு உலகத்தில் ஒதுக்கி வைத்திருக்கிறார். துன்மார்க்கர் சேமம் அடைவதற்கு காரணம் என்ன என்று எரேமியா தீர்க்கதரிசி வினவுகின்றார். பலி செலுத்துவதற்காக சேகரிக்கப்படும் ஆடுகளைப் போல் அவளை சேகரியுங்கள், வெட்டப்படும் அந்த நாளுக்காக அவளை ஆயத்தம் செய்யுங்கள் என்று தாம் கேட்ட கேள்விக்கு அதே தீர்க்கதரிசி பதிலளிக்கிறார். பலியின் நாளன்று வெட்டப்படுவதற்காக குறிக்கப்பட்ட ஆடுகள் ஒன்று சேர்க்கப்படுவது போல் தேவ சாபத்தினுடைய பலி பொருட்களான நிர்பாக்கிய பாவிகள் நித்திய மரணத்திற்காக குறிக்கப்படுகின்றனர். இப்பகுதியின் விரிவுரையாளரான டு ஹாமல் என்பவர் சர்வேஸ்வரனுடைய கோபத்தின் பலிகளாக பாவிகள் பலியினுடைய நாளன்று குறிக்கப்படுகின்றனர் என்கிற விளக்க உரையை எழுதியுள்ளார். சர்வேஸ்வரன் நமக்கு துன்பங்களை அனுப்பும்போது, நான் பாவியே இருந்தேனே, மெய்யாகவே அக்கிரமங்களை பண்ணினேனே, அப்படியிருந்தும் நான் என் பாவங்களுக்கு தகுந்தாற்போல் நான் கண்டிக்கப்படவில்லை என்று யோபுவுடன் கூட சேர்ந்து கூறுவோமாக. ஓ ஆண்டவரே, தேவரீர் இப்போது எனக்கு அனுப்பியிருக்கிற இந்த தண்டனையை விட என் பாவாக்கிரமங்கள் மகா பெரிய துப்புரவு தண்டனைக்கு பாத்திரமாயிருக்கிறது. ஓ ஆண்டவரே, நித்திய தண்டனையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்படியாக இந்த உலக ஜீவித்தில் ஒன்றையும் விடாமல் சகல தண்டனைகளையும் எங்களுக்கு அனுப்பியிருளும் என்று ஜெபிக்கும் அச்சிஷ்ட அகஸ்தினாருடன் கூட சேர்ந்து நாமும் கட்டாயமாக ஜெபிக்க வேண்டும். தேவதூஷணனுக்கு கிருபை செய்வோமாக என்று செப்பினும் அவன் நீதியை தேடான் என்று ஆண்டவர் எந்த பாவையை பார்த்து கூறுவாரோ அவனுக்கு வரவிருக்கும் துப்புரவு தண்டனை மகா பயங்கரமானதாயிருக்கும். அவபக்தியுள்ள பாவைகளை தண்டிப்பதிலிருந்து நாம் விலகியிருப்போமாக. இந்த ஜீவித்தில் இருக்கும் வரை அவன் பாவத்தில் தொடர்ந்து ஜீவிப்பான். அதன் விளைவாக நித்திய உபாதைகளால் அவன் தண்டிக்கப்படுவான். பாவியானவன், ஆண்டவரே, உமது இந்த இரக்கத்தை நான் ஆசிக்கவில்லை, ஏனெனில் இது சகல துப்புரவு தண்டனைகளையும் கடந்த மகா பயங்கரமான துப்புரவு தண்டனையாக இருக்கிறது என்பான் என்று பெர்னார்ட் கூறுகின்றார். இந்த ஜீவியத்தில் எந்த மனிதனை ஆண்டவர் உபத்திரவப்படுத்துகிறாரோ அவன் சர்வேஸ்வரனுக்கு மிக பிரியமானவனாக இருக்கிறான் என்பதற்கான ஒரு குறிப்பிட்ட அத்தாட்சி இருக்கிறது. நீ அவருக்கு பிரிய பாத்திரமாய் இருந்ததினாலே உன்னை பரீட்சிக்க சோதனை வரவேண்டியிருந்தது என்ற ரஃபேல் சம்மன்ஸானவர் தொபியாசிடம் கூறுவதை தொபியாஸ் ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஆகவேதான் யாகப்பர் சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான், ஏனெனில் அவர் பரீட்சிக்கப்பட்ட பின் சர்வேஸ்வரன் தம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவிய கிரீடத்தை பெற்றுக்கொள்வான் என்று தமது நிருபத்தில் கூறுகின்றார். அச்சிஷ்டருடைய மகிமையில் பங்கடைய ஆசிக்கிறவன் கட்டாயமாக உலக ஜீவியத்தில் அச்சிஷ்டவர்கள் துன்பப்பட்டதை போல் துன்புற வேண்டும். ஒரு அச்சிஷ்டவர் கூட உலகத்தால் உயர்வாக மதிக்கப்படவும் இல்லை, மகிமையுடன் நடத்தப்படவும் இல்லை. எல்லா அச்சிஷ்டவர்களும் உலகத்தால் நிந்திக்கப்பட்டனர், உபாதிக்கப்பட்டனர். அவர்களிடம் அப்போஸ்தலனான சின்னப்பர், சேசு கிறிஸ்துநாதருக்குள் பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பத்துரிதப்படுவார்கள் என்று தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் நிருபத்தில் கூறிய வாக்கியம் நிரூபணமாயிருக்கிறதை பார்க்கிறோம். எனவே அகுஸ்தினார் உபத்திரவங்களை துன்புறுவதற்கு மனதாயில்லாதவர்கள் கிறிஸ்துவர்களாக ஜீவிக்க இன்னும் துவக்கவில்லை என்று கூறுகின்றார். இன்னல்களில் இருக்கும்போது நமக்கு துணையாக நமது ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார் என்பதை அறிந்து ஆறுதல் அடைவதன் மூலமாக நாம் திருப்தி அடைவோமாக. இருதயத்தில் வேதனைப்படுகிறவர்களுக்கு துணையாக ஆண்டவர் இருக்கிறார். உபத்திரவத்தின் போது நான் அவரோடு இருப்பேன் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 2வது தியான கருத்து, இன்னல்களை கட்டாயமாக நாம் ஏற்று அனுபவிக்க வேண்டிய விதத்தின் பேர். இவ்வுலகத்தில் துன்பங்களை அனுபவிக்கிறவன் கட்டாயமாக முதலாவதாக பாவத்தை முற்றும் துறக்க வேண்டும். தேவ வரப்பிரசாதத்தை மறுபடியும் அடைவதற்காக மாபெரும் முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில்
அவன் பாவத்தில் நிலைத்திருக்கும் வரை அவனுடைய துன்பங்களினால் அடையக்கூடிய சில பேறுபலன்களையும் இழந்து விடுகிறான். என் சரீரத்தை சுட்டெரிக்கும்படி கையளித்தாலும் என்னிடத்தில் தேவஸ்நேகம் இல்லாவிட்டால் எனக்கு பிரயோசனம் ஒன்றுமில்லை என்று சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நிருபத்தில் அறிவுறுத்துகின்றார். நீ வேத சாட்சியுடைய சகல கொடிய உபாதைகளையும் அனுபவித்தாலும் உயிருடன் எரிக்கப்பட்டாலும் நீ தேவ பிரசாத அந்தஸ்தில் இல்லாவிட்டால் அதனால் ஒரு பிரயோசனமும் உனக்கு இல்லை. ஆனால் சர்வேஸ்வரனுக்காக தன்னையே கையளித்தபடி சர்வேஸ்வரனுடன் துன்புறக்கூடியவர்களுக்கு வருகிற எல்லா இன்னல்களும் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடியனவாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிப்போம் என்ற அருளப்பர் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். யூதர்களால் நிந்திக்கப்பட்டு அடிக்கப்பட்ட பிறகு அப்போஸ்தலர்கள் அந்த சங்கத்தை விட்டு சந்தோஷித்துக் கொண்டு போனார்கள். ஏனெனில் ஆண்டவர் மேல் கொண்டிருந்த சிநேகத்து நிமித்தமாக யூதர்கள் அவர்களை இழிவாக நிந்தித்து அவமானப்படுத்தியிருந்தனர். அவர்களோ வென்றால் சேசுநாதருடைய நாமத்தை பற்றி தாங்கள் அவமானப்பட பாத்திரவான்களாக எண்ணப்பட்டது நிமித்தம் சந்தோஷித்து சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள் என்ற அப்போஸ்தலர் நடபடி ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் சர்வேஸ்வரன் ஏதாவது துன்ப உபத்திரவங்களுடன் நம்மை சந்திக்கும் போது பிதாவானவர் எனக்கு கொடுத்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று நமது ஆண்டவருடன் கூட சேர்ந்து நாமும் கட்டாயமாக கூற வேண்டும். அதே சமயம் மனிதர்களிடமிருந்து வந்தாலும் கூட நமக்கு வருகிற ஒவ்வொரு துன்ப உபத்திரவமும் சர்வேஸ்வரனால் நமக்கு அனுப்பப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வது அவசியமான காரியம். இன்னல்கள் நம்மை சுற்றி எல்லா பக்கங்களையும் சூழ்ந்து நம்மை நெருக்கும் போது என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கும் சமயத்தில் கட்டாயமாக நாம் சர்வேஸ்வரனை நோக்கி திரும்ப வேண்டும். அவரால் மட்டுமே நமக்கு ஆறுதல் அளிக்க முடியும். துன்ப இக்கட்டுகளின் நெருக்கடியான நேரத்தில் ஜோசப்பாத் அரசன் என்ன செய்வதென்று அறியாததாலே உமது பேரில் எங்கள் கண்களை திருப்புவதை மட்டுமே எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று ஆண்டவரிடம் கூறுவதை 2 நாளாகமத்தில் வாசிக்கிறோம். இவ்விதமாகவே தனது இன்னல்கள் நேரத்தில் தாவீது அரசர் உதவி கேட்டு அடைக்கலத்தை நாடி ஆண்டவரிடம் சென்றார். அவரும் தாவீது அரசனுக்கு ஆறுதல் அளித்தார். நான் இக்கட்டுப்படுகையில் ஆண்டவரை நோக்கி அபயசத்தமிட்டேன், அவர் என் மன்றாட்டை கேட்டருளினார் என்று தாவீது அரசர் கூறுகிறதை சங்கீதாகமத்தில் வாசிக்கிறோம். நாம் கட்டாயமாக சுரேஷனை நோக்கி திரும்ப வேண்டும். அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அவர் நம் மன்றாட்டை கேட்கிற வரைக்கும் ஒருபோதும் நிறுத்தாமல் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல் என் தேவநாயக ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கின்றன என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சர்வேஸ்வரன் நம் துன்ப துயரங்கள் மேல் இரக்கம் கொள்கிற வரைக்கும் நம் கட்டாயமாக இடைவிடாமல் தொடர்ந்து நம் கண்களை சர்வேஸ்வரன் நோக்கி உயர்த்த வேண்டும். அவருடைய உதவி கெஞ்சி மன்றாடி கொண்டிருக்க வேண்டும். சிலர் ஜபிக்க துவங்கியதுமே அவருடைய மன்றாட்டு கேட்கப்படவில்லை என்று உணர்ந்தவர்களாக ஜிபிப்பதில் நம்பிக்கை இழந்து விடுகின்றனர். அவளைப் போல் இல்லாமல் நமது ஆண்டவரின் மகாபரிசுத்த திவ்ய திருதயத்தின் மீது உறுதியான நம்பிக்கையை நாம் நிச்சயமாக கொண்டிருக்க வேண்டும். அச்சிஷ்ட மத்திய சுசேஷத்தில் ஆண்டவர் ராயப்பரை நோக்கி, ஓ அற்ப விசுவாசம் உள்ளவனே, ஏன் பயப்பட்டாய் என்று கூறிய வார்த்தைகள் இத்தகையோருக்கு மிக பொருத்தமுடையனவாயிருக்கின்றன. ஞான காரியங்களுக்கான தேவ வரப்பிரசாதங்களை அல்லது ஆத்மத்திற்கு பயனளிக்கக்கூடியவற்றினை கேட்கும்போது நாம் கட்டாயமாக நம் ஜெபம் கேட்கப்படும் என்பதில் நிச்சயித்திருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் நாம் ஜெபிப்பதில் இடைவிடாமல் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் பேரில் கொண்டிருக்க வேண்டிய உறுதியான நம்பிக்கை ஒருபோதும் இழக்கக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கேட்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவசியுங்கள், அவை உங்களுக்கு சம்பவிக்கும் என்று மார்க் எழுதிய சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். இன்னல்களின் சமயத்தில் தேவ இரக்கம் நமக்கு ஆறுதல் அளிக்கும் என்பதை உறுதியான நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்பதை ஒருபோதும் கட்டாயமாக நாம் நிறுத்தக்கூடாது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று யோபுவுடன் கூட சேர்ந்து கட்டாயமாக கூற வேண்டும். அற்ப விசுவாசமுள்ள ஆன்மாக்கள் அவருடைய இன்னல்களின் சமயத்தில் சர்வேஸ்வரன் பக்கம் திரும்புவதற்கு பதிலாக மனித உதவிகள் பக்கமாக திரும்புகிறார்கள். அதன் மூலமாக சர்வேஸ்வரனுடைய கோபத்தை தூண்டுகிறார்கள். அவருடைய துயரங்களிலே தங்கியிருப்பார்கள். ஆண்டவர் ஒரு வீட்டை கட்ட சித்தமில்லாவிடில் அதை கட்டுகிறவர்கள் வீணாக உழைக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு பட்டணத்தை காக்க பிரியமில்லாவிடில் அதை காக்கிறவன் விருதாவாய் விழித்திருந்து பராமரிக்கிறான் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இதை பற்றி விவரிக்கையில் எல்லா நன்மையும் எல்லா உதவியும் ஆண்டவரிடமிருந்துதான் கட்டாயமாக வர வேண்டும். ஆண்டவர் இல்லாமல் சிருஷ்டிகள் நமக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாமல் இருக்கிறார்கள் என்று அகஸ்தினார் கூறுகின்றார். சீயோனில் கர்த்தர் இல்லையோ, சிலைகளாலும் அந்நிய வேர்த்த விக்கிரகங்களாலும் நமக்கேன் கோபத்தை மூட்டினார்கள்?
அதற்கு கலாயாத் நாட்டில் என்ன தைலம் இல்லையோ அல்லது அங்கு வைத்தியன் இல்லையோ? என் ஜனத்தின் மகளின் காயம் ஆறி வடுபடராததற்கு காரணம் என்ன என்று எரேமியா தீர்க்கதரிசியின் வாயில் மூலமாக ஆண்டவர் தாமே முறையிடுகிறார். நான் சீயோனில் இல்லையா? சிருஷ்டிகள் பக்கம் திரும்புகிறதாலும் சர்வேஸ்வரன் பேரில் வைக்க வேண்டிய நம்பிக்கையை சிருஷ்டிகள் பேரில் வைத்து அவற்றை விக்கிரகங்களாக மாற்றுவதால் சர்வேஸ்வரனிடம் கோபத்தை மூட்டுகின்றனர். இத்தகைய துன்பு துயரங்களுக்கு ஒரு தீர்வை அவர்கள் தேடுகிறார்களா? தேவ இரக்கத்தை குறித்து காண்பிக்கும் அடையாளமாயிருக்கும் தைலத்தால் நிரம்பியிருக்கும் மலையான கலாயாத்தை அவர்கள் ஏன் தேடவில்லை? அங்கு அவர்கள் மருத்துவரையும் அவருடைய சகல தீமைகளுக்கான தீர்வையும் கண்டடையக்கூடும். அப்படியென்றால் ஏன் உங்கள் காயங்கள் திறந்திருக்கின்றன? ஏன் அவை ஆறாமல் இருக்கின்றன என்று ஆண்டவர் கேட்கிறார். ஏனெனில் நீங்கள் என்னிடம் அண்டி வரவில்லை, சிருஷ்டிகளிடமே உதவி கேட்டு சென்றீர்கள். என்னிடம் உறுதியான நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக சிருஷ்டிகளிடம் நம்பிக்கை வைத்தீர்கள் என்று ஆண்டவர் தாமே அதற்கான பதிலை கூறுகின்றார். இன்னொரு இடத்தில், நாம் இஸ்ராயலுக்கு வியர்த்த வனமா அல்லது பலனை தராத பூமியா? நமது ஜனம் உம்மை விட்டகன்றோம், இனி எந்நாளும் உம்மிடம் திரும்பி வரமாட்டோம் என்று நீங்கள் சொல்வானேன்? ஆயினும் நமது ஜனம் நம்மை வெகு நாளாய் மறந்துவிட்டது என்று அதே எரேமியா தீர்க்கதரிசியின் வாயின் மூலமாக ஆண்டவர் நம்மிடம் கூறுகின்றார். என் பிள்ளைகளே, இனி ஒருபோதும் நம்மிடம் வரமாட்டோம் என்கிறீர்கள். உங்களுக்கு நாம் பலனில்லாத வறண்ட பூமியாகவோ அல்லது தாமதமாக கனி கொடுக்கிற பூமியாக இருக்கிறோமோ? இந்த காரணத்திற்காகத்தான் வெகு நாட்களாக நீங்கள் நம்மை மறந்து விட்டீர்களா என்று நம்மிடம் சர்வேஸ்வரன் முறையிடுகின்றார். இந்த வார்த்தைகள் மூலமாக சர்வேஸ்வரன் நமக்கு தமது தேவ பிரசாதங்களை அருளும்படியாகும் நாம் அவரிடம் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் ஆசிக்கிறதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். மேலும் நாம் அவரிடம் ஜெபிக்கும் போது உடனடியாக நமக்கு உதவி அளிக்க துவக்குவார் என்பதையும் நாம் அறிவிக்கின்றார். நம் ஆத்துமங்களுக்கு பயனளிக்கக்கூடிய தேவ பிரசாதங்களை கேட்பதற்காக ஆண்டவரின் நன்மைத்தனத்தை நோக்கி நாம் திரும்பும்போது அவர் உறங்குவதில்லை என்று தாவீதரசர் கூறுகின்றார். உடனடியாக அவர் நம் மன்றாட்டை கேட்கிறார். ஏனெனில் ஆண்டவர் நம் நலனில் அக்கறை கொண்டுள்ளார். இதோ இஸ்ராயலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, அயர்ந்து போவதுமில்லை என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். உலக நன்மைகளுக்காக நாம் ஜெபிக்கும் போது சர்வேஸ்வரன் நாம் கேட்பதை தந்தருள்வார், அல்லது அதைவிட அதிக பயனுள்ளதை தந்தருள்வார் என்று பெர்னார்ட் கூறுகின்றார். நம் ஆத்துமங்களுக்கு பயனுள்ளவையாய் இருக்கிற போதெல்லாம் நாம் ஆசிக்கிற தேவ வரப்பிரசாதத்தை சர்வேஸ்வரன் நமக்கு அருள்வார், அல்லது தேவ திருவுளத்திற்கு நம்மையை கையளிப்பதற்கான தேவ வரப்பிரசாதத்தையும், நம் இன்னல்களின் போது பொறுமையுடன் துன்புறுவதற்கான தேவ வரப்பிரசாதத்தையும் நாம் கேட்கும்போது அவற்றை உடனடியாக ஆண்டவர் நமக்கு அருள்வார். இவற்றை போன்ற அதிக பலனுள்ள தேவ வரப்பிரசாதங்களை ஆண்டவர் நமக்கு அருள்வார். ஏனெனில் இவை நாம் மோட்சத்தில் அடையக்கூடிய மகிமையை அதிகரிக்க செய்கின்றன. ஓ நேச ஆண்டவரே, தேவரே, எங்களுக்கு அனுப்புகிற சில இன்னல்களையும் அமைந்த மனதுடன் எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஏற்று அனுபவிக்க தேவையான தேவ வரப்பிரசாதத்தை அளித்தரலும். ஓ மகாபரிசுத்த தேவமாதாவே, நித்திய கட்டிலிருந்து எங்களை காப்பாற்றியலும். துன்பங்களை பொறுமையுடன் ஏற்று அனுபவிப்பதற்கும் அச்சமயம் ஆண்டவருடையும் தேவரையுடைய மகாபரிசுத்த திருநாமங்களை பக்தி பற்றுடன் உச்சரித்து வேண்டிக் கொள்வோம். தேவையான உதவி தேவ வரப்பிரசாதங்களை எங்களுக்கு அளித்தரலும். ஓ மகாபரிசுத்த தேவமாதாவே, என்மேல் இவ்வளவான சிநேகமும் இரக்கமுள்ள தேவரீரிடம் சோதனை வேளைகளில் நான் எப்போதும் உதவி தேடி ஓடிவர தேவையான நல்ல மனதையும் ஆண்டவரை தினமும் அதிகமாக நேசிக்கவும் தேவரின் மேல் உத்தமமான பக்தியை கொண்டிருக்கவும் நல்ல பாவ சங்கீர்த்தனம் அடிக்கடி செய்யவும் தேவையான தேவ வரப்பிரசாதத்தை அளித்தரளவும் வேண்டும் என்று மன்றாடுகிறேன். ஆமேன். அச்சிஸ்டர் அல்போன்ஸ் மரிய லிகோரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அச்சிஸ்டர் அமலோற்போ மாமரியே வாழ்க. ஆகமன காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான பிரசங்கம். இன்னல்களினால் ஏற்படும் நன்மைகள் பேரில் அச்சிஸ்டர் அல்போன்ஸ் மரிய லிகோரியார் நிகழ்த்திய தியான பிரசங்கம். அருளப்புரோவெனில் சிறையில் இருந்தபோது கிறிஸ்துநாதருடைய அதிசயத்திற்குரிய செயல்களை பற்றி கேள்விப்பட்டார். இன்னல்களின் போது சர்வேஸ்வரன் தமக்கு பிரியமுள்ள ஆன்மாக்களை மாபெரும் தேவ வரப்பிரசாதங்களால் வளப்படுத்தி செழிப்புள்ளவைகளாக்குகின்றார். இதோ சிறையில் இருக்கும்போது ஸ்நாபகர்லப்பர் திவ்ய சேசு கிறிஸ்துநாதருடைய செயல்களை பற்றி கேள்விப்பட்டார். இன்னல்களினால் ஏற்படும் நன்மைகள் உண்மையிலேயே மகா பெரியவையாயிருக்கின்றன. நமக்கு துர்ப்பாக்கியம் ஏற்பட வேண்டும் என்பதை ஆசிக்காதவராக நம்முடைய நலனை விரும்பியே சர்வேஸ்வரன் நமக்கு இன்னல்களை அனுப்புகிறார். ஆகையால் நமக்கு துன்பம் வரும்போது அதை நன்றறிதலோடு அரவணைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் அப்போது கட்டாயமாக நாம் சர்வேஸ்வரனுடைய திருச்சித்தத்திற்கு நம்மை கையளிப்பதுடன் கூட
அதற்காக நாம் கட்டாயமாக அகமகிழவும் வேண்டும். ஏனெனில் சர்வேஸ்வரன் நமக்கு துன்பங்களை அனுப்பும்போது அவர் நம்மை அவருடைய திவ்யகுமாரனை நடத்தியது போலவே நம்மையும் நடத்துகிறார் என்று எண்ணி அகமகிழ வேண்டும். அதாவது சர்வேஸ்வரன் அவருடைய திவ்யகுமாரன் சேசு கிறிஸ்துநாதரின் உலக ஜீவியம் முழுவதும் துன்பங்களால் நிறைந்திருக்கும்படியாக திருவுளம் கொண்டார். முதல் தியான கருத்தாக இன்னல்களிலிருந்து நாம் அடையும் நன்மைகளை பற்றி சிந்திப்போம். இரண்டாம் தியான கருத்தாக நாம் அந்த இன்னல்களை கட்டாயமாக ஏற்று அனுபவிக்க வேண்டிய விதத்தை பற்றி பார்ப்போம். முதல் தியான கருத்து, இன்னல்களிலிருந்து நாம் அடையும் மாபெரும் நன்மைகள் பேரில். பரீட்சிக்கப்படாதவன் என்ன அறிவான்? அநேக காரியங்களில் பரீட்சை உள்ளவன் அநேகமானவைகளை யோசிப்பான். அநேகம் கற்றறிந்தவன் புத்திசாலித்தனமாய் பேசுவான் என்று சர்வப்பிரசங்கி ஆகமத்தில் வாசிக்கிறோம். செல்வ வளத்தில் இருப்பவர்கள், துன்பத்தை பற்றிய எந்த அனுபவமும் இல்லாதவர்கள், அவருடைய ஆன்மாக்களின் நிலையை பற்றி ஒன்றையும் அறியாமல் இருப்பார்கள். முதலாவதாக, செல்வ வளமையால் மூடப்பட்டிருந்த கண்களை இன்னல்களானது திறந்துவிடும். நமது ஆண்டவர் காட்சியளித்த பிறகு சின்னப்பர் குருடராயிருந்தார். அவர் குருடராயிருந்தபோது அதுவரை அவர் விசுவசித்திருந்த தப்பறைகளை உணர்ந்தார். பாபிலோனில் சிறைப்பட்டிருந்த போது மனாசே அரசன் சிரேசனிடம் தஞ்சம் அடைந்தான். தன் பாவங்களை உணர்ந்தான். அவற்றிற்காக தபசு செய்தான். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தவம் பண்ணினான் என்று 2ஆம் நாளாகமத்தில் வாசிக்கிறோம். ஊதாரி மைந்தன் பன்றிகளின் உணவான கோதுகளால் பசியாறும்படியாக உந்தப்பட்ட தனது நிர்பாக்கிய நிலைமையை கண்டு உணர்ந்து, நான் எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் என்று கூறுவான். இரண்டாவதாக, இன்னல்கள் நம் இருதயத்திலிருந்து உலக காரியங்கள் மீதான சகல பற்றுதல்களையும் அகற்றிவிடும். தாய்மார்கள் தங்கள் மார்பில் கசப்பான காடியை நனைத்து குழந்தைகளுக்கு பால் குடிப்பதை மறக்கச் செய்வார்கள். வளர்ந்த குழந்தைகளுக்கு இவ்விதமாக திட உணவை உண்பதற்கு பழக்கி விடுவார்கள். இதே விதமாகத்தான் சர்வேஸ்வரன் உலகப் பொருட்களில் இருந்து நம்மை பிரிக்கும்படியாக அவற்றுடன் கசப்பானவற்றை கலந்து வைக்கிறார். அந்த கசப்பை அனுபவித்த பிறகு நமக்கு அவற்றின் மேல் பிரியமில்லாமல் போகும். நம் பற்றுதலை மோட்ச காரியங்களின் மேல் வைப்போம். நம்மை ஒருபோதும் ஏமாற்றாத மதுர தன்மையுடன் விளங்கும் இன்னொரு பேரின்ப பாக்கியத்தை நாம் எப்போதும் தேடும்படியாக சர்வேஸ்வரன் உலக இன்பங்களில் கசப்பை கலந்து விடுகிறார் என்று அகுஸ்தினார் கூறுகின்றார். மூன்றாவதாக, செல்வ வளமையில் ஜீவிப்பவர்களை தொல்லை தருகிற அநேக சோதனைகள் அலைக்கழிக்கின்றன. ஆங்காரத்தினுடையும் வீண் மகிமையினுடையும் சோதனைகள் அலைக்கழிக்கின்றன. மாபெரும் ஆஸ்திகள், மாபெரும் உலக மகிமைகள், மாபெரும் உலக இன்பங்கள் ஆகியவற்றை சேகரிப்பதன் பேரிலான ஆவல்கள் அவர்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும். ஆனால் இத்தகைய சோதனைகளில் இருந்து இன்னல்கள் நம்மை விடுவித்து ஆண்டவர் எந்த நிலைமையில் நம்மை வைத்திருக்கிறாரோ அந்நிலைமையிலேயே தாழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் ஜீவிக்கச் செய்யும். ஆதலால் தான் அப்போஸ்தலரான சின்னப்பர், நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது இவ்வுலகத்தோடு கூட நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு ஆண்டவராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்று அறிவுறுத்துகின்றார். நான்காவதாக, இன்னல்கள் மூலமாக நாம் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கான பரிகாரத்தை நாமவே ஏற்று செய்கிற தபசின் அலுவல்கள் மூலமாக கூடுதல் ஏற்புடைய விதமாக செய்கிறோம். அதாவது, நமக்கு வரும் இன்னல்களை பொறுமையுடன் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது அவை தபசின் அலுவல்களாக மாறுகின்றன. சர்வேஸ்வரன் ஒரு மருத்துவர் என்பதையும் இன்னல்கள் வணக்கத்திற்குரிய மருந்து என்பதையும் நிச்சயித்திரு என்று அகுஸ்தினார் கூறுகின்றார். ஓ, நம் பாவங்களால் ஏற்பட்ட காயங்களை ஆற்றக்கூடிய எத்தகைய மாபெரும் தவறாத வல்லமையை இன்னல்கள் கொண்டிருக்கின்றன. ஆகையால் அதே பரிசுத்த வேதபாரகர் இன்னல்களை அனுப்பியதற்காக சுரேசனிடம் முறையிடுகிற பாவியை கடிந்து கொள்கிறார். நீ ஏன் முறையிடுகிறாய்? நீ துன்புறுவது ஒரு தண்டனை அல்ல, மாறாக அது ஒரு நோய் தீர்க்கும் மருந்து என்று கூறுகின்றார். இன்னல்களால் சர்வேஸ்வரன் திருத்துகிற மனிதர்களை பாக்கியமான மனிதர்கள் என்று யோபு அழைக்கிறார். ஏனெனில் சர்வேஸ்வரன்
எந்த கரங்களால் அவர்களை அடித்து காயப்படுத்துகிறாரோ அதே கரங்களால் அவர்களை குணப்படுத்துகிறார். தேவனால் தண்டிக்கப்படுகிற மனிதன் பாக்கியவான், ஏனெனில் அவர் காயப்படுத்தியும் பிறகு காயம் கட்டுகிறார். அவர் அடித்தும் பிறகு அவருடைய கைகளே ஆற்றுகின்றன என்று யோபாகமத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தான் அஷ்டர் சின்னப்பர் துன்பங்களிலே முதலாய் மேன்மை பாராட்டுகிறோம் என்று கூறுகின்றார். ஐந்தாவதாக, சர்வேஸ்வரன் மட்டுமே நம் துயரங்களிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியவர், விடுவிக்க மனதாயிருக்கிறவர் என்கிற சத்தியத்தின் பேரில் உறுதியான நம்பிக்கையை நம்மிடம் இன்னல்கள் ஏற்படுத்துவதுடன் கூட ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்டு அவரிடம் தஞ்சம் அடையும்படியாக நம்மை நிர்பந்தமும் செய்கின்றன. இஸ்ராயேல் மக்கள் தம் உபத்திரவத்தில் நல்லுணர்வை அடைந்து காலையில்தானே நம்மை சரணடைய கிளம்பி வாருங்கள் என்று ஓசையாகமத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தான் துயரப்படுகிறவர்களை பார்த்து நமது ஆண்டவர், வருந்தி சுமை சுமந்திருக்கிறவர்களாகிய நீங்கள் எல்லோரும் என் அண்டையில் வாருங்கள், நான் உங்களை தேற்றுவேன் என்று கூறுகின்றார். எனவேதான் தாவீது அரசர் துன்ப நேரத்தில் உதவி செய்கிறவர் என்று ஆண்டவரை அழைக்கிறார். மேலும் யூதர்கள் எதிரிகளால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்ட போது ஆண்டவரை பற்றி நினைவு கூர்ந்தவர்களாக அவரிடம் திரும்பி வந்தனர் என்று சங்கீத ஆசிரியர் கூறுகின்றார். ஆறாவதாக, இன்னல்கள் தாழ்ச்சி பொறுமை என்கிற புண்ணியங்களையும் எல்லாவற்றையும் சர்வேஸ்வரனுடைய திருச்சித்தத்திற்கு கையளிப்பதற்கு தேவையான நல்ல மனதையும் அனுசரிப்பதற்கான சந்தர்ப்பங்களை நமக்கு அளிப்பதன் மூலமாக சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த சன்னிதானத்தின் முன்பாக மாபெரும் பேர்பலன்களை சம்பாதிப்பதில் நமக்கு உதவுகின்றன. வணக்கத்துக்குரிய அபிலா அருளப்பர் துன்ப நேரத்தில் ஆண்டவர் சுதிக்கப்படுவாராக என்கிற ஒரு மனவலிய ஜெபம் செல்வ வளமையில் செய்யப்படுகிற 1000 நல்ல அலுவல்களை விட அதிக மதிப்புடையது என்று கூறுகின்றார். வேத சாட்சியுடைய போராட்டங்களை எடுத்துவிட்டால் அவற்றுடன் கூட அவருடைய வேத சாட்சிய கிரீடங்களையும் எடுத்துக்கொள்ள நேரிடும் என்று அம்புரோஸ் கூறுகின்றார். ஓ, அவமானங்களையும் நிந்தைகளையும் வறுமையையும் நோயையும் பொறுமையாக அனுபவிப்பதன் மூலமாக எத்தகைய மாபெரும் பேர்பலன்களுடைய பொக்கிஷ திரவியத்தை ஒருவன் சம்பாதிக்கக்கூடும். மனிதர்களுடைய நிந்தை அவமானங்கள் அச்சிஷ்டர்களுடைய ஆவல்களின் மாபெரும் நோக்கங்களாக இருந்தன. ஆண்டவர் பேரிலுள்ள சிநேகத்தினால் அவர்கள் மனிதர்களால் அருவறுத்து வெறுக்கப்படும்படி அச்சிஷ்டவர்கள் எப்போதும் ஆசித்து தேடினார்கள். அதன் மூலமாக அவர்கள் ஆண்டவரைப் போல் எல்லோராலும் வெறுக்கப்பட்டனர். தரித்திர வறுமையின் சகல அசௌகரியங்களையும் பொறுமையாக அனுபவிப்பதன் மூலமாக எத்தகைய மாபெரும் பேர்பலன்களை சம்பாதிக்க முடியும். பிரான்சிஸ் அசிசியார், என் தேவனே என் எல்லாமுமே என்று கூறுகின்றார். பிரான்சிஸ் அசிசியார் தமது உன்னதமான பக்தி பற்றுதலின் உணர்வை வெளிப்படுத்தியதில் உலக அரசர்கள் எல்லோரையும் விட அதிக உண்மையான செல்வ வளங்களை அனுபவித்தார் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். இங்கு பூமியில் நமக்கு எவ்வளவு குறைவாயிருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக நம் மோட்சத்தில் அனுபவிப்போம் என்ற அபிலாத்தரசம்மாள் மாபெரும் உண்மையை கூறுகின்றார். என் திவ்ய சேசுவே, தேவரில் மட்டுமே எனக்கு போதும் என்று தன் இருதயத்திலிருந்து கூறக்கூடிய ஒருவன், ஓ எவ்வளவு பாக்கியமான மனிதன்! ஏழ்மையில் இருப்பதால் உன்னையே ஒரு நிர்பாக்கியனாக கருதினால் உண்மையிலேயே நீ ஒரு துயரத்திற்குரியவன், கண்ணீர்களுக்கு தகுதியானவன். அதற்கு காரணம் உன் ஏழ்மை அல்ல, ஆனால் அதற்கான காரணம் ஏழையாக இருப்பதால் நீ உன் ஏழ்மையை அரவணைக்கவில்லை, உன்னையே பாக்கியவானாக கருதவில்லை என்ற கிறிஸ்தோஸ்தமர் அறிவுறுத்துகின்றார். வியாதியின் கொடிய